எல்லோருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவருடைய கட்சியில ஒரு கட்சி குழப்பம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து செய்தித்தாள்கள்ல இப்ப எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அதாவது அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை. யார் அன்புமணி, யார் வந்து ராமதாஸ் இந்த கட்சியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நிறுவனர், ராமதாஸ் என்பவர் நிறுவனர், அந்த கட்சி நிறுவனர். அன்புமணி ராமதாஸ்ன்றது அதுக்கப்புறம் அவர் கூட அப்படியே ஜாயின் ஆகி கட்சியை வளர்த்தவர். ஓகே, ரெண்டு பேருக்கும் வந்து முக்கிய பங்கு இருக்கு. ரெண்டு பேரும் இவரையும் உதாசீனப்படுத்த முடியாது, அவரையும் உதாசீனப்படுத்த முடியும். இந்த நிலைமையில ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டாப்பட்டி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து குடும்ப சண்டை மாதிரி தான் வெளியில தெரியுது பார்க்க. ஓகே, உள்ளுக்குள்ள போனாதான் அது வந்து ஆராய்ஞ்சு அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய பேரனை வந்து உள்ள கொண்டு வரணும், அவரை உள்ள கொண்டு வந்து ஒரு மெயினான ஒரு பர்சனா உள்ள ஆளாக்கணும்ன்றது அவரோட எண்ணமா இருக்கு. பட் அன்புமணி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா சொல்றாரு. பல தொண்டர்கள் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க பல பேர் இருக்கும்போது நம்ம குடும்பத்திலேயே இருந்து ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கறது நியாயமானதுதான். பட் இருந்தாலும் ஏன் அவரை வேண்டான்னு சொல்றாருன்னா, மேபி அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஏதாவது பகையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்றது பல பேருடைய கருத்து. ஓகே, இந்த இடத்துல சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத முக்கியமான பாயிண்ட். இவர் வந்து வெளியில அனுப்புறதுக்கு அவருக்கு எல்லா வித அதிகாரம் இருக்கா? பொதுக்குழு இவர் கூட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்படி பொதுக்குழு கூட்டினா அந்த பொதுக்குழுல எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்லாம் அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத அந்த இடத்துல கேள்வி. அதாவது கட்சியில பைலாஸ் வந்து இருக்கணும் எப்போதுமே. அந்த சட்டத்திட்டங்களை நீங்க அதை மீறி வேற எதுவும் உங்க பெருசா பண்ண முடியாது. அப்படி மீறி பண்ணால் அது வந்து செல்லாதுன்றதுதான் அன்புமணியுடைய வாதம். இரண்டாவது, ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு, பல மேடைகள்ல சொல்றாரு, நான் நிறுவனர், நான் கட்சியில யார வேணா வச்சிருப்பேன், யார வேணா வெளியில தூக்கி போடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுற மாதிரி அதுவும் தெரியுது பல இதுல. சமீபத்துல ரெண்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையில வேற மற்ற ஆட்கள் கூட ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நபர் வந்து முக்கியமான ஒரு நபரா அந்த கட்சியில அவர் கூட இருந்தவர். இப்ப ஐயா ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவருடைய கட்சியில, அதாவது அவருடைய அணியில போய் சேர்ந்துட்டதாகவும், அதனால அவருக்கு வந்து பெரிய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் அவருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வர கொடுத்திருக்காரு. சமீபத்திய செய்தி எல்லாம் இந்த வாரத்து செய்தி தான். கம்ப்ளீட்டா வந்து அவங்கள பத்தியே தான் அதிகமான ஒரு பேச்சு வருது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய தொண்டர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள். டக்குன்னு உடனே முடிவெடுத்து இல்ல இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு நிறைய அந்த மாதிரி முடிவெடுத்தவங்க இருக்காங்க. குழப்பத்துல இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ முக்கியமா அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. எப்படின்னா, பொதுவா இது உங்க கட்சிக்குள்ள உள்ள ஒரு சண்டையா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது நாளைக்கு வந்து அப்பா பிள்ளைக்குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க. அதனால நீங்க எந்த அணி அவங்க அந்த அணின்னு போய் தயவு செஞ்சு நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. ஓகே, சண்டை போட்டுக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்க குடும்பத்தை பார்க்கணும். அந்த நேரத்துல வன்முறையில இறங்கி நீயா நானான்னு போட்டி போட்டு அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லாம போயிடும். கட்சிக்கும் பிரயோஜனம் இருக்காது, மக்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வெளியில அவமானங்கள் தான் மிஞ்சும். நம்பர் 1 நல்லா யோசிச்சு பாத்துங்க. பக்கத்து மாநிலத்துல இதே மாதிரி ஆந்திரால 1980கள்ல என்டி ராமாராவ் அப்படின்ற முதலமைச்சர் இருந்தார். ஓகே, அவருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பிரச்சனையாகி குடும்பம் ஒட்டுமொத்தமும் சந்திரபாபு நாயுடு கூட இருக்கு. கட்சி சந்திரபாபு நாயுடு கூட இருக்கு. கட்சியை ஆரம்பிச்சு 6 மாசத்துல பெரிய ஒரு பலத்தோட இறங்கினவர் தான் இந்த என்டிஆர். அவரே இந்த இடத்துல டோட்டல் அவுட் ஆகி கடைசியில என்டி ராமாராவ் தான் கடவுள் மாதிரி அப்படின்ற ஒரு இதுல இருந்து விலகி மக்கள் எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு அவரை வந்து பெருமிதப்படுத்தி அவரை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க மக்கள். ஓகே, இதெல்லாம் மக்கள் தான். மக்களுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏஸ் மெஜாரிட்டியா யார் பக்கம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பக்கம் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சரித்திரம். அதே சரித்திரம் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இங்க அன்புமணி தான் பெருசா வருவாரு அப்படின்றதெல்லாம் சொல்லல. பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி சினாரியோல இருக்கும்போது தான் பெரிய ஆளு அப்படின்னு யாருமே சொல்லிக்க முடியாது. அன்புமணியும் சொல்ல முடியாது, இவரு ராமதாசும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால மக்களாகிய நீங்கள், தொண்டர்களாகிய நீங்கள், பாட்டாளி மக்கள் தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாம அமைதி காத்து பொறுமையா நிதானமா யார் பக்கம் இருக்கணும், யார் பக்கம் இருந்தால் ஓகே உங்க கட்சியும் மக்களும் செழிப்படைவாங்க, நல்லா வருவாங்க அப்படின்றத பார்த்து செய்யுங்க. ஓகே, குடும்ப அரசியலுக்குள்ள போகாதீங்க. பல இடங்கள்ல சொல்றாங்க நீங்க வந்து குடும்ப அரசியல் வரக்கூடாது, வாரிசு அரசியல் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா அதேதான் வந்து ராமதாசும் சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, மகன் வர வேண்டாம் பேரன் வரணுங்கிறாரு. பட் அது எந்த இடத்துல நியாயம் தெரியல. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல சம்பந்தமே இல்லாம, சொந்த பந்தம் இல்லாம வேற யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ண, இன்னொரு சம்பந்தமே இல்லாத வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார்னா ரைட். இப்ப ரெண்டு பேரும் வந்து குடும்பத்துக்காக தான் சண்டை போடுற மாதிரி தெரியுது. அதனால மக்களாகிய நீங்கள் வந்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் விழிப்புணர்வு ஆகிக்கிங்க. ஓகே, விழிப்புணர்வு வந்து இவங்க எப்படி கட்சி நடத்துறாங்க, எப்படி மக்களுக்கு தொண்டாடுறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் இப்போ. ஓகே, மத்தது உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நான் சொன்ன கருத்தை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா அந்த கருத்துக்களை ஒரு நாகரிகமான முறையில கமெண்ட் பண்ணுங்க. அதை எல்லா மக்களும் கேட்கட்டும், செஞ்சுக்கட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.